பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த சாயங்கால வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் இந்த திட்டத்திலே, இந்த ஒய்ஆர்பி 500 யூத் ரேலிங்கிற திட்டத்திலே தேவன் நம்மை இணைத்து நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற, நம்மை உருவாக்கி வருகிற அநேக பாடங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இதுல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது தேவன் பல நேரங்களிலே நமக்கு வெற்றிகளை கட்டளையிட்டு இருப்பார். அநேக ஆத்துமாக்கள் நமக்கு கொள்ளை பொருளாக தந்திருப்பார். தேவனுடைய அழைப்புக்கு நாம் இணங்கி நடப்பதற்கு இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும். ஸோ ரீசெண்ட் பாஸ்ட்ல நம்ம அநேகருக்கு நம்ம இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நிறைய மென்டீஸை நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரத்துல அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ஸ்லாம் நடக்கும். அதுக்காக நீங்க காத்து கொண்டுருங்க, ஜெபித்து கொண்டுருங்க. தேவன் நம்மை கொண்டு இந்த தேசத்தை அசைக்கும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை தேவ ஆவியானவர் இந்த தேசத்துக்குள்ளே அனுப்பும்படியாக இந்த சிறு கூட்டத்தின் மூலமாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம ஜபத்தோடு கூட காத்திருப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் இந்த உலகத்தின் எழுப்புதலுக்காகவும் செய்வாராக என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ நாம் காத்திருப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இந்த நாளிலும் நாம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னா சோரிங் ஈகிள்ஸ், உயர பறக்கும் கழுகுகள். கழுகு எப்பவுமே உயரத்தில் தான் பறக்கும். ஸோ அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ நம்ம ஊழியத்துக்காக அர்ப்பணித்து வரும்பொழுது, ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது பிரச்சனைகளே இருக்காதா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம அநேக கேம்புக்கு போயிட்டு ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்துட்டு வெளியில வரும்பொழுது நமக்கு முதலாவது சந்திக்கிற காரியம் சோதனை நமக்கு கண்டிப்பா வரும். முதலாவது சந்திக்கிற காரியம் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு என்ன பண்ணும், அந்த சோதனை நமக்கு வரும். ஸோ அந்த காரியங்களை பத்தி நான் இங்க ஒரு 10 காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நேரிடுகிற ஒரு 10 காரியங்கள் இங்க போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம கூட்டத்துக்கு வரணும், இல்லைன்னு சொன்னா கிளஸ்டர் அட்டன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணுங்க பிரதர்ன்னு சொன்னா உடனே நம்ம சொல்லுவோம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்த் கிரைசிஸை மெயினா நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி நிறைய காரியங்கள் நமக்கு தடைகளா வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 2வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒர்க் பிளேஸ் இஷ்யூஸ் ஆர் ஸ்கூல் காலேஜஸ்ல நமக்கு வர இஷ்யூஸ். ஸோ நம்ம பியர் ப்ரெஷரா இருக்கட்டும், அந்த ஸ்கூல்ல என்னால தனித்து செயல்பட முடியல, என்னால வெளியே ஃபிளையிங் கலர்ஸ்ல வர முடியலன்னு சொல்லி அந்த ஒர்க் பிளேஸ்ல பல இஷ்யூஸ் இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம பாசஸ் மூலியமா நமக்கு பல இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம ஆண்டவருக்காக முன்னேறி செல்லும் பொழுது இப்படிப்பட்டதான சில காரியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். நம்முடைய வாழ்க்கையே வெறுமையா இருந்தது போல ஒரு சிச்சுவேஷன். என்னடா ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்ணி நம்ம இந்த திட்டத்துல இணைந்திருக்கிறோம், ஆண்டவருக்காக ஓடணும்னு சொல்லி தினந்தோறும் வேதகத்தை எடுத்து வாசிக்கிறோம், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்க கூடும். அதே போல நம்ம நம்பி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சில நாட்கள்ல நமக்கு துரோகம் செய்யும்போது அதை நமக்கு என்ன பண்ண முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட பல இஷ்யூஸ் நமக்கு வரும். நல்லா தான் படிச்சிருப்போம், எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம், ஆனாலும் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது, ஒரு ஃபெயிலியர் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம செய்த காரியங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு பிசினஸ்ல நம்ம நம்முடைய ஒர்க் ஸ்பாட்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்ல ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபெயிலியர்ஸ் அடையும் போது நம்ம துக்கம் அடைகிறவங்களா இருக்கிறோம். அதே போல பினான்சியல் கிரைசிஸ் நம்முடைய குடும்பத்தை தாக்கும் பொழுது, நம்முடைய பிசினஸை தாக்கும் பொழுது, நாம் செய்கிற பணிகளிலே இல்லைன்னு சொன்ன நம்ம குடும்பத்திலே அந்த பினான்சியல் கிரைசிஸ் நம்ம தாக்கும் பொழுது முழுவதுமாக ட்ரவுன் ஆகி மூழ்கி போகிற சிச்சுவேஷன் நம்முடைய ஃபேமிலிஸ்ல வரும் பொழுது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் அது நமக்கு மனிதனுக்கு வருகிற அனுதின வாழ்க்கையில வர்ற ஒரு பிரச்சனையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய கேரியர்ல வர ப்ரெஷர்ஸ். ஸோ நான் படிக்கிறேன், இல்லைன்னு சொன்னா வேலை செய்யறேன், எப்படியாவது நான் முன்னேறி போகணும், நல்ல ஃபிளையிங் கலர்ஸ்ல வரணும், இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லைன்னு சொன்னா என்னுடைய கேரியர்ல நான் ப்ரொமோஷன் வாங்கி போகணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுக்குள்ள ப்ரெஷர் பயங்கரமா இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்னுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு நேரம் இல்லாத ஒரு சில தன்மைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல ப்ரெஷர்ல நம்ம மாட்டிக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு ப்ராப்ளமா நம்முடைய ஹியூமன் லைஃப்ல இருக்குது. அதே போல என்னுடைய சக ஊழியர்கள், இல்லைன்னு சொன்னா எனக்கு பாசஸ், இல்லைன்னு சொன்னா கீழே இருக்கிறவங்க என்ன அன்ஃபேரா ட்ரீட் பண்ணும்பொழுது அது ஒரு ப்ராப்ளமா என்னுடைய வாழ்க்கையில மாறுறதை பார்க்குறோம். அதே போல என்னுடைய உள்ளான மனித வாழ்க்கையில எனக்கு
எவ்வளவுதான் நான் வந்து உழைச்சாலும் நான் பாடுபட்டாலும் எனக்கு அந்த உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி அந்த இஷ்யூனால மனிதன் அனுதினமும் பாதிக்கப்படுகிறத நம்ம பாக்குறோம். இதே இஷ்யூஸ்னால இங்க உட்கார்ந்து இருக்கிற ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்திருக்கிற நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அநேக ப்ரெஷர்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ப்ரெஷர்ஸ் வர்றதை பாக்குறோம். நம்ம ஸ்கூல்ஸ்ல போகும்போது நமக்கு ப்ரெஷர்ஸ் வர்றதை பாக்குறோம். அதனால சமாதானம் இல்லாத நிலைமைகளை பார்க்கிறோம். ஃபைனல் நம்ம பார்க்கும்பொழுது அநேகர் இதனால ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல போறாங்க, டிப்ரெஷன்ஸ்குள்ள போறாங்க. சோ அதுக்காக மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இந்த மனித வாழ்க்கை தினந்தோறும் இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போறத நம்ம பார்க்கிறோம். சோ நாமளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்களில நம்ம ஏதாவது இது எல்லாத்துலயுமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல நம்ம அகப்பட்டிருப்போம். சோ வேதத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது வேதத்துல முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் யாரோ ஒருத்தருக்காக எழுதி வைத்தது அல்ல. சோ மனித வாழ்க்கையில இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி முதல் பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த நான் சொல்லப்பட்ட இந்த மேற்கூறிய 10 விஷயங்களிலும் அகப்பட்ட மனுஷங்க நிறைய பேர் இந்த பைபிளை நம்ம வாசிக்கிறோம். சோ அவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்குதுன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கிறோம். Now these things happened to them as an example and they were written for our instruction upon whom the ends of the ages have come. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸை கண்டு நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சோ பைபிளை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மளுக்கு இடைப்படுகிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நானும் இந்த சிச்சுவேஷன்ல இந்த மனிதனை போல இருந்தேன், அவன் எப்படி ஹேண்டில் பண்ணானோ அதை தப்பித்துக்கொள்ள வகையையும் ஆண்டவர் நமக்கு காட்டுவாருன்னு சொல்லி அந்த ஒரு லீடோட நம்ம என்ன பண்ணோம், முன்னேறி செல்வதற்கு நம்ம முயற்சிகளை எடுக்கணும். சோ ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, we have to look at the excellence of our creator and not this dying world. சோ இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் ஒரு நாள்ல அழிந்து போகக்கூடியதுன்னு சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நாம யார் மேல கண்ணோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை படைத்த ஆண்டவரின் மேலேயே நம்முடைய கண்களை பதித்து ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம சொல்றத பாக்குறோம். சோ இந்த ஏசாயாவுடைய முதல் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில அந்த இஸ்ரவேல் கூட்டத்தார் அவங்க என்ன பண்றாங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலரை தேற்றுங்கள், கம்ஃபர்ட் த இஸ்ரேலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த 40ஆம் அதிகாரத்துல இருந்து 66ஆம் வசனம் வரைக்கும் 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, சோ ஆண்டவர் முழுவதுமாக வாக்கு தத்தங்களினாலே அந்த இஸ்ரேலர்களை தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அது வரைக்கும் ஆண்டவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க, அநேக பாவங்களினோட போயிட்டாங்க, விக்கிரகங்களை வணங்குறத பாக்குறோம், ஆண்டவர் அநேக அடிகளை அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆனால் அந்த 40ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம், அவர்களை என்ன நோக்கி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா மூலமா உணர்த்துகிற வசனங்களை தான் இங்க போடப்பட்டிருக்கிறது. இதை நான் வாசிக்கிறேன். சோ இதை நாமும் நமக்கென்று சொல்லி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் மேலே கண்பதித்து ஓடுவதற்காக இந்த நேரத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். சோ 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மனிதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சோர்ந்து போனாங்க, அவங்க மடிந்து போனாங்க, அநேக நேரங்களில் இளைப்படைந்து போனாங்க. நாம் அப்படி இருக்கிறதுனால நான் வணங்குற அந்த கடவுளும் அப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நிலைக்கக்கூடிய அந்த நிலையில ஆண்டவர் இந்த வசனங்களை
அவர்களுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். அவர் மேலே அந்த கஷ்டங்களிலே கண் பதித்து ஓடுவதற்கு அவர் மறந்து போனார்கள். அது ஆனபடினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பாரு. நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தை சிருஷ்டித்து அண்டசராசரங்களை உண்டாக்கின தேவன். நான் சோர்ந்து போவதும் இல்லை, உன்னை போல நான் நிலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாளிலும் அநேகர் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிற நிலைமைகள் நமக்கு வந்தாலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்க நேரிட்டாலும் அந்த வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் சோர்ந்து போகவில்லை, நம்மை போல இளைப்படைவதும் இல்லை. அதை நீ அறியாயோ, அதை நீ கேட்டதில்லையோ. அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாள்ல இங்க இந்த திட்டத்துல இணைந்து வந்திருக்கிற நாம ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா, பலனற்றவர்களா இருக்கிறோமா? சோ இந்த நாள்ல தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், என் மேலே உன் கண்ணை வை, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்குவோம். அவர் எனக்கு பலன் கொடுக்கிற தேவன், அவர் எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் சொல்லி தேவன் சமூகத்துல நம்முடைய கண்களை வைப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 30ஆம் வசனம் சொல்லுது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். சோ இளைஞனால, ஒரு வாலிபனால எதையும் செய்து முடித்து விட முடியும்னு சொல்லி, சத்துவம் படைத்த எனக்கு என்னுடைய பலத்தினால ஓடிட முடியும்னு சொல்லி அவன் பராக்கிரமத்தை அவன் மேன்மை பாராட்டி அவன் பல நேரங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாலிபனாலும் இந்த அவர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோ இப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த நான் சொன்ன அந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த 10 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். சோ நிறைய நேரங்கள்ல சோர்வுகள் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 31ஆம் வசனத்துல சொல்லுகிற மாதிரி, என்னிடத்திலே காத்திரு, கர்த்தரிடத்திலே காத்திரு, என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கலாம். Those who wait on the Lord, Psalms 37:9 சொல்லப்பட்டிருக்கு, those who wait on the Lord they shall inherit the earth அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரங்கள்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். சோ இந்த திட்டத்துல இணைந்திருக்கிறோம். நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கறதுனால நம்ம பஃப்டப் ஆகி அதை நம்ம அந்த ஒரு காரியத்திலே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னா தினந்தோறும் தேவனுடைய அந்த கிருபாசன தண்டில நெருங்குகிற அவருடைய கிட்டி சேர்கிற ஒரு நேரம் நமக்கு இருக்குதா? அந்த ஒரு ஹேபிட் நம்ம இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருவேளை நம்ம இந்த உலகத்தின் மனிதர்களை போல சோர்ந்து போவோம். அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் அவங்க சோர்ந்து போனது போல, இளைப்படைந்தது போல நம்ம இளைப்படைந்து போவோம். மறந்து போக வேண்டாம். சோ நமக்கு பலன் இல்லாத நேரங்கள்ல எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி மடிந்து போகக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள சாத்தான் நம்மை தள்ளுவதற்கு நேரம். சோ இந்த நேரத்துல இந்த ஒரு டெசிஷனை நம்ம எடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிற நேரங்கள் எவ்வளவு இருக்குது. எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும், நான் ஆண்டவருடைய பாதத்துல சார்ந்து இருக்கிறேன்னா, அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறேனா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அந்த மேகஸ்தம்பம் எங்க நகருதோ அங்கதான் போவாங்க. அந்த அக்னி ஸ்தம்பம் எங்க போதோ அப்படிதான் இருந்தாங்க. ஆனாலும் நாளடைவுல அவங்க ஆரம்பத்துல அவங்க கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை விட்டு விட்டதை நம்ம பார்க்கிறோம். அவங்க பிதாக்கள் செய்த எல்லா காரியங்களும் அவங்க விட்டு விட்டதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாளும் அநேக காரியங்கள் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்குன்னா என்னன்னு சொல்லி, ஹவு டு மெடிடேட் த பைபிள்லாம் எப்படின்னு சொல்லி தெரியும், எப்படி ப்ரேயர் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியும், அந்த சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஓவர் கம் சீரீஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, எல்லாவற்றிலும் நீ எனக்கு காத்திருக்கிறாயா, எல்லாம் உனக்கு தெரியும் தான், இல்லைன்னு சொல்லல.
ஆனாலும் என்னுடைய பாதத்துல நீ அமர்ந்திருக்கிறாயா, அந்த நேரத்தை நீ கொடுத்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சோ இந்த நாட்கள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அநேகர் நான் நேரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அதனால இன்னும் ஆண்டவரத்துல கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார். ஒருவேளை நான் இன்னும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கலன்னு சொல்றவங்க இந்த நாள்ல இருந்து அந்த ஹேபிட்டை நீங்க வளர்த்துக் கொள்ளும்படியாக, ஆண்டோடைய பாதத்துல கிட்டி சேருகிற அனுபவங்களை வளர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். இந்த 500 யூத் ரேலில, இந்த ஒய்ஆர்பில இருக்கிறவங்க மற்றவர்களை போல அல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது, இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடியாக சங்கீதம் 37:9 சொல்லியிருக்கிறபடியாக நாம் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வோம். அவருடைய நாமத்திற்காக இந்த பூமியை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் இதை மறந்து போகாதீங்க. அதே போல ஏசாயா 30:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பிளெஸட் ஆர் ஆல் ஹூ வெயிட் ஃபார் ஹிம், அவருக்காக காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நிறைய பேர் இந்த நாட்கள்ல நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா அடுத்து என்னன்னு சொல்லி போகும்போது ஒரு வழியை வாசலே திறக்காம தள்ளாடினவர்களாக, பலத்திலே குன்று போனவர்களாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். சோ இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் என்னன்னு சொன்னா, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறத நீங்க கேட்டு அதன் விசுவாசம் வைத்து அதில் நீங்க தொடர்ந்து செல்லும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஒருவேளை தள்ளாடினவர்களாக, பலத்திலே குன்றி போனவர்களாக இருக்கிறீங்களா? இனி ஒரு வழியும் எனக்கு திறக்கவில்லையே, எனக்கு ஒரு ஹோப்பும் இல்லையேன்னு சொல்லி இருக்கிறியா? ஆண்டவருடைய பலத்தினாலே இடைக்கட்ட வல்லவரா இருக்கிறார். இந்த வசனத்தை நமக்கு உரிமையாக்கும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். அதே போல 2 கொரிந்தியர் 4:16 இந்த ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களை பத்தி சொல்லும் போது 2 கொரிந்தியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் சோர்ந்து போகிறதும் இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறத நம்ம பாக்குறோம். சோ ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் போது நாம் ஒருபொழுதும் சோர்ந்து போகிறது இல்லை. நம்முடைய வெளிப்பிரகாரமான புறம்பான மனுஷன் அது அழிந்து போகிறதா இருந்தாலும் உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் நான் புதுப்பிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம வாழ்வோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அநேகம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்லிட்டு 66 வசனங்கள்ல 66 அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா காத்திருக்கணும், நம்மளுடைய சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு ஹம்பிள் நேச்சர், நம்முடைய ஆவியில ஒரு நொறுங்குண்ட ஆவியோடு கூட தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் அக்செப்டிங் நேச்சரோட ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டுகிற அந்த வசனங்கள்ல சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அது எனக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு அந்த மனம் திரும்புகிற பக்குவத்தோடு கூட நான் ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது, அவருடைய வசனத்துக்கு ஒவ்வொரு நேரமும் நடுங்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷனை அவர் நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ உத்தமனை தேடும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம 2 நாளாகமத்துல வாசிக்கிறபடி இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாளிலும் நம்ம தலைப்புக்கு ஏத்த மாதிரி இங்க தலைப்புல சோரிங் ஈகிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த சோர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உயர எழும்புறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அந்த கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர்கள் உயர எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனங்களை வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சோர் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். சோ அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா எஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா we have to step out. சோ நம்முடைய இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல நம்முடைய லைஃப்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அந்த ப்ராப்ளம்ஸ்லயே நம்ம உட்காராம அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் எஸ் ஃபார் ஸ்டெப் அவுட். சோ அந்த சோர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், ஸ்டெப் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஜோசுவா 1:9 ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சோ நான் ஒடுங்கி போனேன், என்னுடைய பலன் குன்றினது, நான் தள்ளாடினவனா இருக்கிறேன், எனக்கு இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னுடைய லைஃப்ல, எப்படி நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்துல நான் பிரகாசிக்க போறேனே தெரியலன்னு சொல்லி ஒருவேளை குன்றி போனவனாக இந்த நேரத்துல கடந்து வந்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்றாரு, அவர் கட்டளை இட்டிருக்கிறபடி பலங்கொண்டு திடமனதா இரு, நீ கலங்காதே,
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஃபர்ஸ்ட் we have to step out. அந்த அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நம்ம இருந்து அதுல உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பலன் இல்லாதவர்களால் உட்கார்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னா, இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை தட்டி எழும்பும்படியாக சொல்லுகிறார். நீங்க வெளியே போங்க, அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்லுங்க, எனக்காக கிளம்பி செல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறத பார்க்கிறோம். அந்த பலன் இல்லாத சிச்சுவேஷன்ல இருந்து, அந்த தள்ளாடி போன சிச்சுவேஷன்ல இருந்து, உனக்கு இருக்கிற அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து அப்படியே உட்கார்ந்து இருக்காத, நீ எழுந்து போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், அடுத்த காரியத்தை நீ செய்யும்படியாக ஸ்டெப் அவுட் நவ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அததான் யோசுவா 1:9 நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ எங்க போறியோ, இனி என்ன செய்றியோ, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பலம் கொண்டு திடமனதா இருந்து சொல்லி ஆண்டவர் உங்களை நம்மை தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் ஸ்டெப் அவுட். ஓல வந்து ஒபே காட்ஸ் கமாண்ட்ஸ். சோ நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ முதலாவது நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து we have to step out and then we have to obey God's commandments. சோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த கட்டளைகளை யாவையும், அவர் கற்பிக்கிற நமக்கு யாவையும் நம்ம செய்யணும். அது நம்முடைய இன்ஃபர்மேஷனா ஆண்டவர் கொடுக்குற அந்த பைபிள்ல போட்டிருக்கிற எல்லா வார்த்தையும் ஒருவேளை நம்ம கடைபிடிக்காம இருந்தோம்னு சொன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனா மாறிப்படும். சோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நடப்பிக்கும் பொழுதுதான், நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி அவர் கற்பிக்கிற யாவையும் நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய சிநேகிதராயிருப்போம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் ஒபே காட்ஸ் கமாண்ட்மெண்ட். அவருக்கு நாம் ஒபே பண்ணும் பொழுது அவருக்கு நம்ம சிநேகிதர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூணாவது காரியம் அந்த சோர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட், செகண்ட் ஒபே காட்ஸ் கமாண்ட், அப்ரிஷியேட் அதர்ஸ். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:11 நம்ம பாக்குறோம். சோ அந்த மெசேஜ் பைபிள்ல உள்ள டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். ஸ்பீக் என்கரேஜிங் வேர்ட்ஸ் டு ஒன் another, build up hope, so you will all be together in this, no one left out, no one left behind, and I know you are already doing this, just keep on doing it அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பீக் என்கரேஜிங் வேர்ட்ஸ் டு ஒன் another. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒய்ஆர்பிலையோ இல்ல நம்மளோட கூட பயணிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போன் பண்ணி, இல்லைன்னு சொன்னா அவங்க டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்களா அவங்களுக்கு போன் பண்ணி நீங்க அவங்களை பலப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்களா, அவங்களுக்கு போன் பண்ணி நான் இப்படிப்பட்ட டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து வெளில வரதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், உன்னை என்கரேஜ் பண்ணும்படியாக இந்த நாள்ல நான் சொல்றேன்னு சொல்லி வசனங்களை அவங்களுக்கு பேசுங்க. அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க செய்த நல்ல காரியங்களுக்காக அவளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். சோ அந்த 3 SOA ஏல வந்து மூணாவது காரியம் அப்ரிஷியேட்னு சொல்லி பாக்குறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, நீங்க ஏற்கனவே நீங்க அதை செய்து வரீங்க, இருந்தாலும் இன்னும் அதிகமாய் மற்றவர்களை திடப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, என்கரேஜ் பண்ணும்படியாக, ஊக்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். சோ ஆறாவது காரியம் ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால். சோ முதலாவது நம்ம பார்த்தோம் எஸ்ல ஸ்டெப் அவுட், செகண்ட் வந்து ஒபே தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், மூணாவது வந்து அப்ரிஷியேட், A for appreciation, appreciate others ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நான்காவது காரியம் ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நமக்கு தெரிந்தபடி மார்க் 16:15 சொல்லப்பட்டிருக்கு, கோ இன்டு ஆல் த வேர்ல்ட் அண்ட் ப்ரீச் த காஸ்பல் டு ஆல் த கிரியேஷன். சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவிங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்கிற அந்த வசனத்தை நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு அதை ஒரு காலிங்கா நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒய்ஆர்பில் இருந்திருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம போயிட்டு அதுக்குன்னு பிரத்யேகமா போய் அந்த காலிங் ஒபே பண்ணிட்டு அங்க போய் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி அல்ல. இந்த நாள்ல இருந்தே ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் தேவைப்படுதோ, ஒவ்வொரு சனப்பொழுதிலும் எத்தனையோ மனிதர்கள் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது அந்த காலிங் நமக்கு கண்களுக்கு முன்பதாக வரணும். எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கி நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதய பாரம் நம்முடைய இருதய பாரமா மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல கேட்கிறார். சோ ஆண்டவருடைய காலிங் எப்பொழுதுமே ஒரு அழிந்து போகிற ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய காலிங் நமக்கு இருக்குது என்பதை மறந்து போகக்கூடாது. சோ அந்த ஆர் ஃபார் ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால் அப்படிங்கிறது. சோ இந்த 4 காரியங்கள், எஸ் ஃபார் ஸ்டெப் அவுட், ஓ ஃபார் ஒபே காட்ஸ் கமாண்ட்ஸ், ஏ ஃபார் அப்ரிஷியேட், ஆர் ஃபார் ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால். சோ
ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயரை பறக்க செய்கிறார். ஸோ நமக்கு எக்ஸாம்பிளா இந்த நாள்ல நான் வேற எந்த ஒரு மனிதர்களையும் நான் எடுக்கல. ஸோ இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கிறது இந்த ஈகிளை பத்தி தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஈகிள் செய்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து இந்த நாட்கள் நம்ம இந்த நேரத்தை நம்ம முடிக்க போறோம். ஸோ இந்த ஈகிள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஈகிள்ஸ் ஹவ் எக்ஸலன்ட் விஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஸோ அந்த ஈகிளுக்கு அதனுடைய எந்த இலக்கை அதை அடையணுமோ அதை எக்ஸலண்டா அந்த விஷனை அது பார்க்கும். ஸோ ஒரு லேசர் எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகி அக்யூரேட்டா அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி அது அந்த எழுத்துக்களை எழுதுமோ, இல்லைன்னு சொன்னா அந்த காரியத்தை கச்சிதமா முடிக்குமோ, அதே போல இந்த ஈகிள்ஸுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு விஷன் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அது என்ன பண்ணும், எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல மாத்திரம்தான் அது கரெக்டா இருக்கும், குறியா இருக்கும். ஸோ அதை எப்படியாவது அடையணும்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ்ல அது முன்னேறி செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் டு அக்காம்ப்ளிஷ். நம்முடைய வாழ்க்கையில இதுல இருந்து கற்றுக்கொள்கிற இந்த கழுகினிடமிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் டு அக்காம்ப்ளிஷ் அட் அ டைம். ஒரு நேரத்துல எந்த ஒரு காரியத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த காரியத்தை அடையும் வரைக்கும் அந்த நேரத்தை அதுக்காக தான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்சென்ட்ரேஷனை நம்ம இடத்துல ஆண்டவர் செலுத்தும்படியாக இந்த கழுகினிடம் நாம் கற்றுக்கொள்றோம். ஸோ கிவ் இட் யுவர் எஃபோர்ட், டைம் அண்ட் எனர்ஜி. அதற்காக உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய எனர்ஜியை நீங்க செலவு பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கறது நம்ம பாக்குறோம். ஃபோக்கஸ் அண்ட் செட் அவுட் டு அச்சீவ் இட். ஸோ அந்த காரியங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த கழுகை போல அது எப்படி விஷன்ல எக்ஸலண்டா இருந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கச்சிதமா அதனுடைய வேலையை முடிக்குதோ, அதே போல நாமளும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த ஃபோக்கஸ் அதன் மேல வைத்து இந்த கழுகை போல உயர பறக்கிற அந்த கழுகை போல அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த காரியங்களை முடிக்கும்படியாக இந்த நாளை நம்ம கழுகிடம் கற்றுக்கொள்வோம். ரெண்டாவது காரியம், ஈகிள்ஸ் லவ் த ஸ்ட்ராங். ஸோ அந்த ஈகிள் என்ன பண்ணுமா, அந்த ஸ்டார்ம் அந்த புயல் வருகிற நேரம் தான் அதுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற நேரமா இருக்கும். சோ அது புயல் வரும்பொழுது ஏன் அது சந்தோஷப்படுது அப்படின்னு சொன்னா, அப்பதான் அதால உயர எழுப்பி பறக்க முடியும். அதுக்கு செட்டைகளை இப்படி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த செட்டைகளை விரித்து நின்னாலே போதும், அந்த புயல் என்ன பண்ணும், அதை மேல பறக்க செய்யும். அதே போல அது கற்றுக்கொள்ளுகிற நேரமும் அந்த புயல் நேரம் தான். அது என்ன பண்ணாது, போய் முடங்கி அதனுடைய கூட்டுல போய் உட்கார்ந்துராது. எப்பெல்லாம் அந்த புயல் அடிக்குதோ அது என்ன பண்ணும், அதை எதிர்நீச்சல் போடுவோம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதற்கு அந்த புயலுக்கு நேராக எதிர்த்து பறந்து அது என்ன பண்ணும், இந்த உயர பறக்கிறதுக்கு அது கத்துக்கொள்ளும். சோ உயர பறப்பதற்கு நமக்கு நிறைய நேரங்கள்ல ஆசை உண்டு. ஆனாலும் இப்படிப்பட்ட புயலான சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது, புயல் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கும் பொழுது, நிறைய நேரங்கள்ல ஃபெயிலியர்ஸ் வரும்பொழுது, நான் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், முடங்கி போகிறவர்களா இருக்கிறோம். இந்த நாள்ல கழுகினிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் எக்ஸைட்டட் அபவுட் ஸ்டார்ம்ஸ் in its life. So நாமளும் we have to be excited about the storms in our life. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு புயல் அடிக்கிற சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை குறித்து நம்ம சோர்ந்து போகாம we have to be excited about it அப்படின்னு சொல்லி அந்த கழுகுன்றது கத்துக்கொள்றோம். சேலஞ்சஸ் பிரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த கழுகுக்கு எப்படி அதனுடைய சேலஞ்சர் உயர பறக்கிறதுக்கு அந்த ஸ்டார்ம் ஹெல்ப் பண்ணி அந்த சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணி உயர பறக்கிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த புயல் அடிக்கிற சிச்சுவேஷன்ல சோர்ந்து போகிற அந்த வேலைகளில ஒரு சேலஞ்சு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்பொழுது அதுல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே வர்றதை நம்ம பாக்குறோம். நிறைய காரியங்கள்ல அதை எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு டீச் பண்றதை நம்ம பாக்குறோம். We could see the opportunities wrapped in our challenges if we weren't so busy complaining and trying to avoid them. So அநேக நேரங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த சேலஞ்சஸ் மூலியமா வரும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த சிச்சுவேஷன் எனக்கு வேணான்னு சொல்லி அதை புறம் தள்ளுறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். அப்படி இல்லாதபடி இந்த நாள்ல இருந்து அந்த கழுகினிடமிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, அந்த புயல் அடிக்கிற சிச்சுவேஷன் வாழ்க்கையில வந்தாலும், சோர்ந்து போகிற சிச்சுவேஷன் வாழ்க்கையில வந்தாலும் அதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், அதை நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், அதை நான் ஆசையா ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்றோம். ஸோ எம்ப்ரேஸ் அவர் சேலஞ்சஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். மூன்றாவது காரியம், the eagle is a master of change management. ஸோ தன்னுடைய வாழ்க்கையில அது நெடுகவே நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்குது. அதே போல அதனுடைய குஞ்சுகளுக்கும் என்ன பண்ணுது, அந்த காரியங்களை கற்றுத்தரதை நம்ம பார்க்கிறோம்.
என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த அது அந்த முட்டையில இருந்து அந்த குஞ்சுகள் வெளில வந்த பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது குறிப்பிட்ட ஒரு காலம் வர்ற வரைக்கும் அதுக்கு போஷிக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் அதை பறக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணும்னு சொன்னா, அதோட நெஸ்ட், அது நல்லா மெதுன்னு இருக்கிற நெஸ்ட் என்ன பண்ணும், அதை கிழித்து எரிந்து போடும். அந்த தான்ஸ்க்கு மேல அதை வச்சு அந்த அந்த கழுகுனுடைய குஞ்சுகளை, ஈக்லெட்டை அது அந்த நெஸ்ட் மேல வைக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய உடம்ப குத்தி கிழிக்கும். அதே போல அது என்ன பண்ணும், அந்த பறக்கிற நேரம் வரும்பொழுது அதை தூக்கி வெளியில போட்டுரும். அந்த நெஸ்ட்டை விட்டு வெளியில போகும். அது என்ன பண்ணும், அந்த ஸ்டார்ம்லயும் அந்த காற்றுலயும் பறந்து ஒருவேளை பயத்தினால திருப்பியும் அது அந்த இடத்துல அந்த நெஸ்ட்டுக்கே வரும்பொழுது அது எல்லாம் அந்த உடம்ப குத்தி கிழிச்சு, நான் அந்த சரீரம் எல்லாம் பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல அது என்ன பண்ணும், திரும்பவுமா ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். அந்த தாய் என்ன இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நமக்குலாம் நமக்கு கண் கலங்குற நேரம் அதை பார்த்தோம்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்கும். ஆனாலும் அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல என்ன பண்ணுது, அந்த கழுகுனுடைய குஞ்சுகளை அது பயணிக்க வைக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஏன் அப்படின்னு சொன்னா, அது உயர பறக்க வேண்டும், அது உயர பறக்கணும்னு சொல்லி அந்த கழுகுகள் அத நமக்கு இருக்கிற அதே குணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் அது கற்றுக் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், we must not become complacent in life, கிளிங்கிங் டு ஓல்ட் அண்ட் ஃபெமிலியர். நம்முடைய பழைய காரியங்கள்லயே நம்ம என்ன பண்றோம், நான் இது செஞ்சுட்டேன், இது அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுலயே நிறைய நேரங்களில் மன நிறைவு அடைந்து நம்முடைய வாழ்க்கையில ஸ்டாக்னேட் ஆகி நின்றதை நம்ம பாக்குறோம். சோ அப்படி இல்லாதபடி இந்த கழுகுகளை போல எந்த இடத்துல நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி, எந்த இடத்துல பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து, எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்முடைய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு அவருக்கு ஈஸியான ஒர்க் கொடுத்துட்டாங்க, எனக்கு டஃப்பான ஒர்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லாம, அந்த டஃப்பான ஒர்க்கை எடுத்து சேலஞ்சா செய்து அதுல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்துல செய்ய முடியும். சோ இந்த நாள்ல அநேக வேலைகள் பெண்டிங்கா இருக்கிறதுக்கு ரீசனே, ஆண்டவருடைய ராஜ்யத்திலையும் அநேக பெண்டிங்கா இருக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். சோ அநேகர் என்ன பண்றாங்க, சுலபமான வேலைகளை செய்வதற்கு என்ன பண்றாங்க, அவங்கவுங்க இருப்பிடங்கள்ல இருந்துடுறத நம்ம பாக்குறோம். ஆனால் நம்ம ஜெபிப்போம், 120 கோடிக்கும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்களுக்காக நாம் பரிதபிக்கிற இதயத்தோடு கூட இங்க இருந்து ஜெபிக்கலான்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம தெரிந்து கொள்றோம். ஆனாலும் எத்தனை பேர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, அவருக்காக அடிகளை பட்டு பாடுகளை பட்டு ஆண்டவருக்காக தைரியமாய் எழுந்து போகிற ஜனங்கள் எப்படின்னு சொல்லி எத்தனை பேருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மிகவும் சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு சில மிஷினரிமார்கள் தான் இருக்கிறத பாக்குறோம், ஒரு சில இவாஞ்சலிஸ்ட் தான் இருக்கிறத பாக்குறோம், ஒரு சில தீர்க்கதரிசிகள் தான் இருக்கிறத பாக்குறோம். உண்மையாக அவருக்காக ஊழியம் செய்கிற அநேகரை இந்த நாள்ல ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கழுகு எப்படி தன்னுடைய கூட்டை விட்டு அது பறந்து சென்று அநேக பாடுகளின் மத்தியிலும் அது கற்றுக்கொண்டு உயர பறக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆத்மாக்களை உனக்கு நான் தரேன்பா, உனக்கு கொள்ளை பொருளா தரேன், ஆனா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போனாதான் அதை நீ கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அநேகங்களை தூக்கி போட்டாலும், இல்ல ஆண்டவரே, நான் இந்த சோம்பேறித்தனத்தோடு கூட பயத்தோடு கூட நான் இங்கேயே இருந்துக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற எத்தனை பேர் இந்த நாள்ல நம்ம இருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கேட்கிறார், இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில போகும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள, சகித்துக்கொள்ள, அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல நம்மை உட்படுத்தி கொள்ள நம்மை நாமே தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்தது 4வது காரியம், ரீபர்த் ஆஃப் ஈகிள் இன்வால்வ்ஸ் டெத் ஆஃப் த ஹோல் செல்ஃப். சோ 40 ஆண்டுகள் வரைக்கும் என்ன பண்ணுமா, இந்த கழுகு அது ரொம்ப அது கற்றுக்கொண்டு உயர பறந்து கொண்டே இருக்கும். அதனுடைய எல்லைகளை அது கரெக்டா தாக்கி அதனுடைய உணவுகளை அது உட்கொண்டு அதனுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும். அந்த 40 ஆண்டு காலம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது பொறுமையா இருக்கும், இந்த மாதிரியான காரியங்களை கற்றுக்கொள்ளும். சோ 40 ஆண்டுக்கு அப்புறம் அது மறுபடியும் அதனுடைய வாழ்க்கைய முன்னேறி செல்லணும் அப்படின்னு சொன்னா, இறந்து போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய வாழ்க்கையை மறுபடியுமா பிறக்கணும். அப்ப என்ன பண்ணுமா, அது மலையில போய் உட்கார்ந்து தன்னுடைய தன்னுடைய அழகை என்ன பண்ணுமோ அதை உடைத்து போடும். ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், மிகவும் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், அழகை உடைத்து போடும். அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய எல்லா விதமான ரெக்கைகளையும் அது என்ன பண்ணும், பீத்து போடும். பீத்து போட்டு அது ஒரு 5 மாதம் அளவுக்கும் அந்த மலைகள்ல காத்திருக்குமா, 5 மாதம் அளவும் காத்திருக்குமா. அந்த 5 மாதத்துக்கு அப்புறம் அது மறுபடியுமா அது திரும்ப முளைக்கும், அந்த அழகும் அது வளரும், அதனுடைய பீக்கும் அது வளரும், அதனுடைய செட்டைகளும் வளரும். திரும்பவுமா 30 ஆண்டுகள் அது உயிரோட இருக்கும்.
ஸோ 40 ஆண்டுகள் பிளஸ் 30 ஆண்டு 70 ஆண்டுகள் இந்த கழுகுகள் இப்படிப்பட்ட ப்ராசஸ்ல அது போய் அது உயிரோடு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற காரியம் அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளையாக நான் அர்ப்பணித்தேன், அவருக்காக ஞானஸ்தானத்துல நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னை ஆண்டவர் கழுவுனார், என்ற ரத்தத்தினால கழுவுனாருன்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம சொல்றோம். ஆனாலும் அது தட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இந்த கழுகுக்கு அது 40 வருட காலமானால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு அது தினந்தோறும் இருக்க வேண்டிய ஒரு பழக்கம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஸோ ரீபர்த் ஃபார் அ கிறிஸ்டியன் இஸ் அ டெய்லி ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த திட்டத்துல அர்ப்பணிச்சவங்க யாரா இருந்தாலும் தினந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்ம கடந்து வருவோம். ஆண்டவரை இந்த நாள்ல என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்ட என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறது தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம். சோ அது ஒரு நாள்ல ஞானஸ்தானம் முடித்து அந்த நாட்கள் மாத்திரம் முடிந்து போவதல்ல, அது தினந்தோறும் அது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு கடமை. அது ஒரு தினந்தோறும் நாம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை மறந்து போக வேண்டாம். So many of us want success or change, but without the sacrifice, handwork, disappointments and heartbreak that comes with it. So அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனாலும் சாக்ரிஃபைஸ் இல்லாம, எந்த ஒரு காரியமும் செய்யாம, எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாம, என்னுடைய மனது உடைந்து போகாம அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி பார்த்தா அது கண்டிப்பா அது சக்சஸாவே வராது. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த சக்சஸ ஆப்ரஹாம் லிங்கன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17 டைம்ஸ் அவருக்கு என்ன பண்றாங்க, அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று அவர் தோற்று போது 17வது முறைதான் அவர் ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதே போல எல்லா தேவ மனிதர்கள் நீங்க பாத்தீங்க, மிஷினரிமார்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் உண்டு, அவருடைய கைகளின் கிரியைகள் நிறைய உண்டு, அநேக டிசப்பாயின்மெண்ட்ஸ் உண்டு, அநேக தோல்விகள் உண்டு, அநேக மன வருத்தங்கள் உண்டு. அது எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஈகிளை போல உயர பறப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டபடினாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டோடைய பாத்துல அவங்க காத்திருந்து இப்படிப்பட்ட அந்த காரியங்களை கற்றுக்கொண்டதுனாலதான் அவங்களால உயர பறக்க முடிந்தது என்பதை மறந்துடாதீங்க. சோ ரெண்டாவது, டு சர்வைவ் அண்ட் க்ரோ வி மஸ்ட் பி வில்லிங் டு சேஞ்ச். நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு, ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஸோ எண்டிங் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், லீவிங் டாக்ஸிக் ஜாப்ஸ், கெட்டிங் ரிட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ், தாட்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட்ஸ் தட் நோ லாங்கர் சர்வ் அஸ். ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒருவேளை அசுத்தமான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குதா, வேண்டாத ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குதா, அதை இந்த நாள்ல துண்டித்து போடுவதற்கு நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை என்னுடைய வேலைகளில என்ன ஆண்டோடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடி அப்படிப்பட்ட வேலைக்கு எனக்கு இருந்தா அதை நம்ம தூக்கி எறிவதற்கு நாம இந்த நாள்ல அர்ப்பணிப்போம். கெட்டிங் ரிட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ், நம்மை அழித்து போடக்கூடிய பழக்க வழக்கங்களின் இடத்துல இருக்குதான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஸோ இந்த நாள்ல இந்த செஷனுக்கு அப்புறம் கூட நீங்க உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள், ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குதா, இல்லைன்னு சொன்னா என்னை துன்புறுத்துகிற இப்படிப்பட்ட ஹேபிட்ஸ் இருக்குதா, உம்மண்டை பரிசுத்த தேவனுக்கு நேராக கிட்டி சேரக்கூடாதபடி இப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ் இடத்துல இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். என்னுடைய சிந்தனைகள்ல பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுகிறதா, இந்த உலக வழக்கத்தின் பாரம்பரியங்களை நான் பின்பற்றி நான் ஓடுகிறேன்னான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இருக்குதா, இல்லைன்னு சொன்ன இந்த உலகத்துக்கு நேராக இருக்குதா, அது எதுவும் நமக்கு தேவனுக்கு வேலையை செய்வதற்கு, தேவனுடைய வேலையை செய்வதற்கு அது என்ன பண்ணாது, நம்மள தயார்படுத்தாது. ஸோ இந்த நாள்ல இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸை, இப்படிப்பட்ட டாக்ஸிக்ஸ் ஜாப்ஸை, டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸை, தாட்ஸை, ட்ரெடிஷன்ஸை, மைண்ட் செட்ஸை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடுவதற்கு இன்றைக்கு மாத்திரம் இல்லை, தினந்தோறும் அந்த ரீபர்த் ப்ராசஸ்ல எப்படி அந்த ஈகிள் தன்னை அது ஈடுபடுத்திக் கொள்ளும், அதே போல நாமும் தினந்தோறும் நம்முடைய அந்த ப்ராசஸ்ல, ரீபர்த் ப்ராசஸ்ல நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஸோ ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலனை அடைவோம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். நாம் அப்படி ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். நாம் யாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே இப்படிப்பட்ட கழுகை போல ஆண்டவரை நான் செட்டைகள் அடித்து ஆண்டவரே உங்களுக்கு காத்திருந்து ஆண்டவரை உயர எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரை நடந்தாலும் இப்படி நாங்கள் உம்மிடத்துல சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நாங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்துல
ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட நாம் கடந்து வருவோம். தாழ்த்துக்கிறோம். ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை வேறு பிரித்து ஆண்டவரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மகா பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அருளும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த மகா பெரிய அழைப்புக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய மகிமுள்ள பிரசன்னத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகா பெரிய பணியை ஏற்று செய்யும் பொழுது எங்களுக்கு வருகிற எல்லா விதமான உபத்திரவங்களுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாடுகளிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக நேரங்களில் தள்ளப்படுகிறோம், அநேக நேரங்களில் நொறுக்கப்படுகிறோம், அநேக நேரங்களில் பலவீனப்பட்டு போகிறோம், அநேக நேரங்களில் குன்றி போகிறோம், தோல்விகளை அடைகிறோம் தகப்பனே. ஆனாலும் அன்று உமக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழுப்புகிற அந்த அனுபவத்தை நீங்க தருகிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஓடினாலும் விளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கழுகை போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த ப்ராசஸ் எல்லாம் எத்தனை ஆண்டவரே அழகாக அந்த ஆண்டவரே நீர் உண்டாக்கின அந்த கழுகு ஆண்டவரே அப்பா அது தன்னை உட்படுத்திக் கொள்கிறதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நாங்கள் உயரை பறப்பதற்கு உமக்கென்று ஆண்டவரே காரியங்களை செய்வதற்கு மகிமையாய் மகிமையை உடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு என்று அப்படிப்பட்ட ப்ராசஸ்க்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்க நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால் நம்முடைய வல்லமையினால இறைகட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை நீ தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பக்கம் உங்களுக்கு காத்திருக்க கூடாதபடி எல்லாரையும் தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதம் பண்ணி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நேரங்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும், உடைய கிருபாசனத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று மகிமையாய் ஆண்டவரே உயரே பறக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக பேர் பேராக தனித்தனியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களை தொடுவீராக ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சோர்வுகளையும் ஆண்டவரே அப்பா பினான்சியல் கிரைசிஸையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர்கள் நீர் பிளஸ் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களை கனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் நீர் உடைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய ஆளுகைக்குள்ள அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை முத்திரை போடுவீராக, ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் நீ பலமாய் அவருடைய குடும்பங்களிலும் அவர்களிலும் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய காலைக்கு நேராக செயல்படக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் ஆண்டவரே எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்களையும் நீர் உரிந்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கழுகுகளை போல நாங்கள் சட்டைகளை அடித்து உயரே பறக்க எங்களுக்கு உதவி செய்யும் அடியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.